வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் புதினா கொத்தமல்லி போட்ட வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஈஸியான ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1.5 கப் அளவு ஊற வைத்த பட்டாணி எடுத்துக்கலாம். இது ஹோல் நைட் ஊற வைத்த பட்டாணி ஆட் பண்ணதுக்கு பிறகு அதில் 2லிருந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3லிருந்து 4 விசில் வைத்து ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 5லிருந்து 6 காய்ந்த மிளகாய், ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கலாம். உளுந்தம்பருப்பை நீங்கள் எவ்வளோ அழகாக வறுத்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் துவையலோட டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் பாதி அளவு வறுபட்டதோ அதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தழையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணது நம்ம அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூல்டவுன் ஆனதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்டார் ஆனிஸ், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 6லிருந்து 7 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, இதையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்து தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்து நமக்கு தேவையான மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் வதக்கி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பீஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பீஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியை நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிட்டதுனால டிரெக்டாகவே அதில் புதினா கொத்தமல்லி துவையலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்ட புதினா துவையல் ரொம்பவே கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தண்ணி ஊற்றி இலகுவாக மாற்றிடலாம். அப்போ தான் நீங்கள் சாதம் போடும்போது அது இறுக்கமாக மாறாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த புலாவ் செய்ய நிறைய டைம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த துவையலையே டைரெக்டாக உங்களோட சாதத்தில் பிசைஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நான் 2 பெரிய கப் பாயில்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு. சாதம் உடையாமல் ரொம்பவே பொறுமையாக ஜென்டிலாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். எந்த அரிசியில் செஞ்சாலும் சாதம் முழுமையாக வேகாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை வடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உதிரியாக நல்லா வரும். ரொம்பவே யம்மியான புதினா கொத்தமல்லி புலாவ் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா தூளாக இருக்கும். இதோட ரெசிபி என்னோட சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஹாப்பி டம்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப்.